கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி நெருக்கத்தை மாற்றுகிறவர். சங்கீதம் 118 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது அதில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்பதாக. ஒரு மனுஷன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாற்றப்பட்டு, அவனுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்கப்பட்டு அவன் விசாலமான இடத்துக்கு கொண்டு போகப்படுகிறான். இன்றைக்கு அநேக ஜனங்கள் கர்த்தரை கூப்பிடுவதற்கு பதிலாக இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை கூப்பிடுகிறார்கள். இதனால் இவர்களுடைய பிரச்சனை தீருகிறதா என்பதை பார்ப்பீர்களானா? இல்லை, நெருக்கம்தான் அதிகரிக்கிறதை தவிர இவருடைய பிரச்சனைகள் தீர்ந்த பாடு இல்லை. ஆனால் வேதத்திலே சில கதாபாத்திரங்களை பாருங்க, அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எசேக்கியா ராஜா எல்லா விஷயத்திலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அதனால் என்ன நடந்து? நெருக்கத்துக்குள்ளா இருந்த எசேக்கியா ராஜா விசாலமான இடத்துக்கு கொண்டு போகப்பட்டார். விசாலமான இடத்தில் இருந்த எதிரிகள் நெருக்கத்துக்குள்ளாய் தள்ளப்பட்டதை நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது நீங்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிக்கப்படுவீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.